ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே மாதிரி வடை சாப்பிட்டு போர் அடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் முதல்ல 3 ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. முதல்ல ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நீட்டாக எல்லாம் செப்பரேட்டாக விட வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இப்போது இது கூடயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் எடுத்து அதை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நைஸாக எல்லாம் அரைக்கணுன்றதில்ல, கொஞ்சம் 1-2 இருந்தாலே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது கூட 1-2 அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். மறுபடியும் இன்னும் மிச்சம் இருக்கிற ஸ்வீட் கார்ன் கூட அதே மாதிரி போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறமா உப்பு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுக்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். போதும், இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாக நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஸ்வீட் கார்னை வடை ஷேப்பில் தட்டிட்டு ஒன்று எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா 2 பக்கம் ஃப்ரை ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அதே மாதிரி திருப்பி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே எண்ணெயிலே மிச்சம் இருக்கிறதால இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. இது கூட எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் வடை ரொம்ப ருசியாக ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காத வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.